ஒரு 5 வருஷம் ஆக போகிறது ஜூலையோட 5 வருஷமாக இந்த உணவில் இருக்கேன். இந்த உணவு பழக்கத்தில் நான் வந்து இந்த உணவு எடுத்துட்டு நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த உணவு. அண்ட் என்னோட ஸ்பான்சர்ஸ் அண்ட் என்னோட கோச்சஸ் டாக்டர் கண்மணி ராஜா சிவசங்கரி. மொத்தம் 43 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு இருக்கேன் வெயிட் லாஸில். சரியா? என்னோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம் ஈவினிங் செஷனில். தேங்க்யூ வெரி மச். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து நார்ச்சத்து பற்றி. அதாவது உடம்புக்கு நார்ச்சத்து எவ்வளோ தேவை. எஸ். ஸோ நார்ச்சத்து வந்து நம்ம வீட்டில் காய்கறிகளில் நிறைய நார்ச்சத்து இருக்கும். அந்த வந்து நம்ம வாரத்தில் வந்து நம்ம பழங்காலத்துலேருந்து நம்ம பாட்டி தாத்தாலாம் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் நம்ம டெய்லி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நார்ச்சத்து மிக்க உணவுகள் என்னது, ஏன் அதை சாப்பிட சொல்கிறாங்க, யாராவது சொல்கிறீங்களா? ஹலோ மைக் டெஸ்டிங். ஜென்னி மேம் மியூட்ல என்ன அழகா பேசுறீங்க மேம். மியூட்ல இருக்கீங்களா? ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசுறீங்க. காதுக்கு தேன் வந்து பாயுது மேம். அன்மியூட்ல தான் இருக்கான். ஐயோ மேடம் அதுல ஸ்பீக்கர் 3 ஸ்பீக்கர் இருக்கு பாருங்க. ஏதாவது ஒரு ஸ்பீக்கர் மாத்தி செலக்ட் பண்ணுங்க. இந்த ஹைஃபைல மட்டும் கேக்குமா கேட்காதா, இல்ல அவங்க மூணு ஸ்பீக்கர் இருக்கு அப்படினே நம்ம யோசனை பண்ற மாதிரி நமக்கு வியூ கேலரி இருக்கு. ஓகே थैंक यू. ஆமா இங்கிலீஷ் பாருங்க. இப்போ கேக்குது மேம். கணியன்னா கேக்குது. ஆக்சுவலா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிருந்தா ஸ்பீக்கர் ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பர் மேம் சூப்பர் மேம். சரி நார்ச்சத்தை பத்தி நம்ம கம்யூனிட்டிக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி மேம். இருக்குதான் கூட தெரியாது. சரி மேம். ஆனா நம்ம கம்யூனிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுட்டேன். ஆக்சுவலா 28 கிராம் 30 கிராம் வர தேவை. ஓகே. அதுதான் நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து க்ளீன் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஓகே மேம். ஸோ வெரி குட். வேற யாராவது ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஃபைபர் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா பசி நல்ல கண்ட்ரோல் ஆகும். சரி. அனாவசியமா வேற எதாவது எடுத்துக்கிறது தேவைப்படாது. வேற எதுவும் தேவையில்லை. ஓகே வெரி குட். வேற யாராவது ஏதாவது தனியாக ஏதாவது டிஃப்ரெண்டாக ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்க? நம்ம கம்யூனிட்டி வரதுக்கு முன்னாடி ஃபைபர்லாம் இருக்குன்னு தெரியும். கீரை வாழைத்தண்டுலாம் நல்லா செய்வோம் வீட்டில், ஆனால் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். இப்போ நம்ம கம்யூனிட்டி வந்த பிறகுதான் ஃபைபரால் என்னென்ன நன்மைகள் நடக்குது தெரிஞ்சதுனால இப்போ அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர். அவங்க பொண்ணு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. சூப்பர் மேம் சூப்பர். இந்த அம்மா சாப்பிட்டா பொண்ணு சாப்பிடும். நம்ம பர்கர் கடைக்கு நாம தானே கொண்டு போறோம் நம்ம குழந்தைக்கு தெரியுமா மெக்டோனல் என்னது இல்லை இது கேஎஃப்சி என்ன சொல்லி. ஸோ வெல்கம் வெல்கம். ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த ஃபைபரை பற்றி முன்னாடி நிறைய தெரியாது. நிறைய விஷயங்கள் கற்றுனது இந்த கம்யூனிட்டியில் இந்த உணவு பழக்கத்தில் வந்து தான் கற்றுனது. காரணம் என்னதுன்னா நம்ம ஃபைபர் வந்து நம்ம உடம்புக்கு அத்தியாவசியமான தேவையான ஒரு மிக 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 அருமையான ஒரு கார்போஹைட்ரேட்ஸ். மாவுச்சத்துகளில் அது வந்து கலக்கப்படுறது. அது மாவுச்சத்து இல்லாமல் அது தனியாக இருந்தானா அது சரியா இருக்காது. ரெண்டாவது அது மாவுச்சத்து கேட்டகரியில் தான் வருது. ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா கார்போஹைட்ரேட்டாக இருந்தாலும் ஒரு ஃபைபர் வந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் கரையறதில்லை. சாரி நம்ம உடம்பு அதை வந்து அப்சார்ப் பண்ணுறது இல்லை. ஸோ இது வந்து நம்ம உடம்புல ஜீரணிக்கப்படக்கூடாதது. அதாவது ஆட்டோமேட்டிக்கலி அது வெளியில் போகும். இல்லாட்டி நம்ம உடம்புலேருந்து வந்து அது வெளியில் எடுத்தாகணும். அந்த மாதிரி தான் அது. ஸோ ஒரு மாவுச்சத்தில் இந்த ஃபைபர் வந்து கலப்பணம் ஆச்சுன்னா அந்த மாவுச்சத்துலேருந்து வர நியூட்ரியன்ட்ஸ் அதுலேருந்து வர ஊட்டச்சத்துக்களை அப்சார்ப் பண்ணக்கூடிய தகுதி இந்த ஃபைபருக்கு இருக்குது. இது வரல எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சரி. இதில் வந்து கரையும் நார்ச்சத்து ஒன்று இருக்குது, ரெண்டாவது கரையாத நார்ச்சத்து. கரையும் நார்ச்சத்து என்னன்னா சால்யூபிள் ஃபைபர். இந்த சால்யூபிள் ஃபைபர் என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு மிக மிக அற்புதமான ஒரு விஷயம் பண்ணுறது. சால்யூபிள் ஃபைபர் நம்ம உடம்புல முக்கியமாக சொல்லப்போனால் ரத்த நாடிகள், அதாவது பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கட்டாயமாக சால்யூபிள் ஃபைபர் மிகுந்த உணவு தன்னோட ஊட்டச்சத்தாக எடுத்துக்கணும். எதுக்குன்னா நம்ம ரத்த நாடிகள் இப்போ பாருங்கள், இது இந்த கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸில் என் கை போகுது, யாருக்கு தெரியறதா? கிளாஸ்குள்ளே கை போகுது. இதே கிளாஸ் நம்ம ரத்த நாடிகள் பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு தின் இதாக ஒரு பென் அளவு கூட சின்னது. பெண்ணுக்குள்ளே இருக்கிற ரீஃபிலோட சின்னதாக ரத்த நாடி. இப்போ அதுக்குள்ளே போயிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு எதை வச்சு க்ளீன் பண்ணுவோம்? நம்ம கையை வச்சு போட முடியுமா? இல்லை இந்த பாட்டில் க்ளீன் பண்ணுற குச்சி வச்சு க்ளீன் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம உடம்புல வந்து போக 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 நாட்கள் வரும்போது நம்ம உடம்பு வந்து இந்த நார்ச்சத்து இல்லாததுனால இந்த உடம்புல இருக்கிற நாடிகளுக்குள்ள, அந்த ரத்த நாடிகளுக்குள்ள நிறைய கலப்படம் மிக்க அதாவது கசிவுகள் அது வந்து சேர்ந்துட்டே இருக்கு. இது பேர் பிளாக் சொல்லுவாங்க. PLAQUE பிளாக் சொல்லுவாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில். ஆனால் அது வந்து எப்படி சொல்லலாம்னா அதாவது அழுக்கு. அந்த அழுக்கு வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதில் சேர்ந்து கிடக்கு. இந்த மடைகள் எல்லாம் அடைச்சிக்கிறது பார்த்துருப்பீங்க. இந்த தரை இந்த ட்ரெயின் அடைச்சிக்கிறது பார்த்துருப்பீங்க. வீட்டில் வந்து தண்ணி குழாய் அடைச்சிக்கிறது பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் யாரெல்லாம் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா? வாஷ் பேசின்லேருந்து பேடு துர்நாற்றம் வரும். ரொம்ப துர்நாற்றம் வரும். அந்த கழிவுகளத்துல இருந்து தான் டாய்லெட் அடைச்சிருச்சுன்னா துர்நாற்றம் வரும்.
அதே மாதிரி தான் நம்ம ரத்த நாடிகளுக்குள்ளே இந்த கழிவுகள் வந்து சேர 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 ரத்தத்தை போக்குவரத்துக்கு உண்டான வழியை வந்து சிறிதாக்கி விடுறது. இப்போ இயற்கை மூலமாக தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஃபுட்டு தான் வந்து நார்ச்சத்து மிக்க உணவு. இந்த நார்ச்சத்து மிக்க உணவு உள்ளே போகும்போது கரையும் நார்ச்சத்து இந்த ரத்த நாடிகள் எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நமக்கு தரும். அப்போ ஃபைபர் ஆட் பண்ணோம்னா பிபி இருக்கிறவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு, சார் கூப்பிடுறாங்க பேசுறது தொடங்குறது நம்ம உடம்புக்குள்ள. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுறதுன்னா நம்ம ஊட்டச்சத்து வந்து கரெக்டாக அப்சார்ப் ஆகும்போது அந்த தேவையான ஊட்டச்சத்துல இருக்கிற ஒவ்வொரு விட்டமின் மினரல் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடிக்கு கரெக்டாக போய் சேர்றது. ஸோ கரையும் நார்ச்சத்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து கரையாத நார்ச்சத்து. இந்த கரையாத நார்ச்சத்து இருக்கும்போது என்ன ஆகும்னா கரையாத நார்ச்சத்து நம்ம ரத்த குழாய்களை வந்து கிளீன் பண்ணுறது கரையும் நார்ச்சத்து. ஆனால் சிறுகுடல் பெருகுடல் அதில் இருக்கிற மலக்கழிவுகள் அதை கிளியர் பண்ணுறது, அதில் இருக்கிற ஒட்டின் இருக்கிற வேண்டாத அழுக்குகளை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த கரையாத நார்ச்சத்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. சரியா? இந்த கரையாத நார்ச்சத்தில் எதெல்லாம் இருக்கலாம்? ரெண்டுமே உங்க உடம்புக்கு அத்தியாவசியமான தேவை. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் 15 கிராமாவது நார்ச்சத்து மிக்க உணவு இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து உணவில் நம்ம எடுத்துக்கிறோம்னு சொன்னா எத்தனை பேர் உணவில் ஒரு முழு வாழைத்தண்டு ஒரு ஆள் சாப்பிட முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். முழு வாழைத்தண்டே சாப்பிட முடியும், ஆனால் அது மட்டும் தான் சாப்பிட முடியும். ஜூஸா போட்டால் சாப்பிட முடியும். ஜூஸா போட்டான்னா நீங்கள் கேட்டீங்க லெமன் ஜூஸ் சாப்பிடலாமா சொல்லி. ஒரு லெமனை முழுசா சாப்பிட்றதுலையும் ஒரு ஜூஸா சாப்பிட்றதுலையும் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆரஞ்சு பழத்தை வந்து நம்ம பிழிஞ்சு ஆரஞ்சு பழத்தை ஜூஸா எடுத்து சாப்பிட்டோம்னா ஆரஞ்சோட சாறில் சர்க்கரையை கலந்து நமக்கு தராங்க. ஆனால் அதே ஆரஞ்சு ஜூஸ் பதிலாக அந்த பழத்தை வந்து முழுசா சாப்பிட்டோம்னா நமக்கு நார்ச்சத்து மிக்க பழத்தோட சத்தம் கிடைக்கிறது. புரிஞ்சுதா? போமேகிரானேட் ஆச்சு. போமேகிரானேட் என்னாச்சு? மாதுளம் பழம், அன்னாச்சி பழம், இதுல நார்ச்சத்து எல்லா ஃப்ரூட்லயும் நார்ச்சத்து இருக்கு. சிலதுல ஜாஸ்தி இருக்கு, சிலதுல குறைவா இருக்கு. ஆனா அந்த ஃப்ரூட்டை நம்ம வந்து உணவா எடுத்துக்கணும் தவிர அதை ஜூஸா எடுத்துக்க கூடாது. ஜூஸா எடுத்துக்கும் போது நம்ம அது வந்து ஜூஸோட கண்டென்ட்ல பாதி மேல நார்ச்சத்து அங்க வெளியேறப்படுறது. அதே நார்ச்சத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து உடம்ப வந்து ரத்த குழாய்களை கிளியர் பண்றது, சின்ன சின்ன இடங்கள்ல இருக்கிற அழுக்குகளை கிளியர் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்றது. கரையாத நார்ச்சத்து நம்ம மலத்தை கிளியர் பண்றதுக்கும் டைஜஷன் ப்ராசஸை கிளியர் பண்றதுக்கும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருது நிறைய பேருக்கு. உடம்புல வந்து ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் வருது, ஸ்கின் டார்க் ஆகுறது, அண்ட் உடம்புல வந்து மோஷன் ரொம்ப துர்நாற்றத்தோட போறது, மலக்கழிவுகள் கரெக்டாக கிளம்புற கிளியர் ஆகுறது இல்லை, அண்ட் யூரின் ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி பீப்புளுக்கு எல்லாருக்கும் இந்த கரையாத நார்ச்சத்து அற்புதமாக ஒர்க் பண்ணும். ஸோ நம்ம சாப்பாட்டில் வந்து டெய்லியே கரையும் நார்ச்சத்து கரையாத நார்ச்சத்து மிக்க உணவை நம்ம ரெகுலராக எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு குவாண்டம் டிஃப்ரென்ஸ் வரும். சரி, இப்போ சுகர் காரங்களுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுறது அது கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். சுகர் காரங்க, பிபி காரங்க, யாரெல்லாம் சுகர் பிபி இருக்கோ அவங்களுக்கு இந்த ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்மளோட இந்த ரத்த கழிவுகள் வந்து ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் வந்து உள்ளே போய் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுறது. அதாவது இப்போ பாருங்க, நம்ம ரோடு இருக்கு, நம்ம வீட்டு வழியில் இருக்கிற ரோடு இருக்கு. அந்த ரோடில் ஒரு ட்ரைனேஜோட ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை இந்த மழைநீர் கால்வாய் பண்ணுறாங்க. பண்ணும்போது என்ன ஆகுறது? ரெண்டு பக்கம் தோன்றாங்க. ரெண்டு பக்கம் தோண்டும் போது நம்ம அந்த மழைநீர் கால்வாய் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு நாள் 2 நாள்ல முடியறது இல்லை. அது சில பல நாள்கள் எடுக்கிறது, அந்த முடியறதுக்கு சில பல நேரங்கள் எடுக்கிறது. அப்போ என்ன ஆகுறது? அந்த குறுகி அந்த பெரிய ரோடு வந்து குறுகி சின்னதாயிடுறது. அப்போ என்ன ஆகுவாங்க? டிராஃபிக் ஜாம் ஆகும். இதே வழியில ஆல்ரெடி டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருக்கு. ஆனா அந்த டிராஃபிக் ஜாம் இடத்துல இன்னொரு வண்டி வந்து நின்றுடுச்சு, கெட்டு போய் நின்றுடுச்சு. என்ன ஆகும்? டோட்டலா பிளாக் ஆயிடும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வருது தான் ஹார்ட் அட்டாக். ரத்த குழாய்களுக்குள்ள பிளாக் பில்டப், அதாவது இந்த கழிவுகளோட பில்டப் வந்து கூட நம்ம ரெட் பிளட் செல்ஸ் ப்ராப்பரா அதுலேருந்து பாஸ் ஆகாம நடுவில் வந்து ஸ்டோர் ஆகுது. கவுன்சிலிங் புக் காட்டுறீங்களா ஒரு வாட்டி? கவுன்சிலிங் புக் இல்லை மேம், அந்த இதில் மேம் இந்த ஃபோட்டோ பிக். இப்போ நமக்கு இந்த ஃபைபர் எங்க போய் ஒர்க் பண்றது பாருங்க. எல்லாரும் இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. இது கிளியரான ஒரு ஹார்ட் ஓடுது, ஒரு பக்கவான ஒரு நாடியோடுது கிளியரா இருக்கு. அதுக்கு கீழே இருக்கிற பாத்தீங்கன்னா 2 இடத்துலயும் வந்து பிளாக் தெரியுது. இதை இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும்னா இந்த பிக்சர் பாருங்க, கீழே இருக்கிற பிக்சர் பாருங்க. இந்த கொழுப்பு பாருங்க எப்படி சேர்ந்துருக்கு பாருங்க இந்த ரத்த நாடிக்குள்ள. இது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வருது. ஒரு நாள் 2 நாள்ல வருது இல்லை. பல வருஷமா இருக்கிறவங்க பல வருஷமா தப்பான முறையில சாப்பிட்டு அந்த ரத்த நாடிகளுக்கு உண்டான கரெக்டான ஊட்டச்சத்து மிக்க உணவு கொடுக்காம இருக்கும்போது, ஃபைபரை கொடுக்காம இருக்கும்போது இந்த மாதிரி அடைப்பு வந்து சேர்றது. இந்த அடைப்பு போய் சேரும்போது நம்ம டோட்டலா வந்து நம்ம ஹார்ட் வந்து பிளாக் ஆகுது. கவனமா பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. முதல் ஸ்டேஜ்ல வந்து பார்ஷியல் பிளாக் இருக்கு, அதாவது ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ரெண்டாவது எல்லாரும் கிளப்ல இந்த புக் இருக்குன்னா இந்த புக்கை காட்டுங்க ப்ளீஸ். எல்லாரும் யாரெல்லாம் இந்த புக் வச்சிருக்கீங்களோ ப்ளீஸ் காட்டுங்க. எல்லாருக்கும் இந்த பேஜை காட்டுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2வது ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா வந்து பிளாக் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூடி இருக்கு. 3வது போகும்போது
ஃபுல்லாக பிளாக் பாதி கவர் பண்ணிடுச்சு. 4வது போகும்போது டோட்டலாக பிளாக் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து 1-2 நாளில் வருதில்லை. ஸோ பாலாஜி சார் உங்களுக்கு இப்போ பிபி கூடி இருக்கிறது, பிபி குறையிறதுக்கு காரணம், உங்களுக்கு சுகர் கூடி இருக்கு, சுகர் குறையிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் தான். இந்த உணவை சாப்பிடும்போது நம்மளுடைய இந்த காலம்பரத்த உணவு நம்ம சாப்பிட்றோம்ல, ஸோ இந்த மாதிரி இந்த முதல்ல முடிச்சு விட்றேன். இந்த மாதிரி இந்த பிளாக் கூட 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 ஒரு நாளைக்கு என்ன ஆகும்னா அந்த ரத்தம் போக முடியாமல் ஹார்ட் பம்பிங் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் ரத்தம் வெளியில் போகிறதுக்கு ஏதாவது வழி தேடும். அப்போ என்ன ஆகும், நேச்சுரலி வந்து அது வெளியில் போக பார்க்கும். இல்லாட்டி வேற ஒரு ஆர்டரியில் எக்ஸ்ட்ரா பிளட் பம்ப் பண்ணும், இல்லாட்டி இந்த இடத்துல பிளாக் ஃபார்ம் ஆகிடும். அப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகிறது. ஸோ நமக்கு நார்ச்சத்து மிக்க உணவு எடுத்தோம்னா ரத்தத்தில் போய் அந்த சால்யூபிள் ஃபைபர் கரையும் நார்ச்சத்து கரெக்டாக போய் இந்த மாதிரி இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், வாட்டர் கிளீனர் மாதிரி. சரியா? ஸோ அடுத்தது இப்போ நம்ம இந்த உணவு சாப்பிட்றோம்ல, இதில் வந்து ஒரு 5-6 கிராம் ஃபைபர் நமக்கு டெய்லி காலம்பரை கிடைக்கிறது ஒரு ஷேக்கில். இதை சேர்த்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ராவாக நமக்கு சுகர் காரங்க இருக்கிறவங்க, பிபி காரங்க இருக்கிறவங்க கட்டாயமாக வந்து நார்ச்சத்து மிக்க உணவுக்கு நம்மள்ட்ட 2 சப்ளிமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர் ஃபார்மில் இருக்குது, ரெண்டாவது ஆக்டிவேட்டட் ஃபைபர். ஆக்டிவேட்டட் ஃபைபர் அண்ட் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் ரெண்டுத்தையும் நமக்கு தேவையான நார்ச்சத்து ஒரு நாளைக்கு உண்டானது கிடைக்கிறது. ஆனால் அதை வந்து சில பேருக்கு டோட்டலாக 0ல் இருக்காங்க, சுகர் காரங்க, பிபி காரங்க, அவங்க 0 லெவலில் இருக்காங்க. அவங்க அதை ஆட் பண்ணும்போது டேப்லெட்டும் பவுடரும் ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அவங்க இல்லாத இடத்துலேருந்து இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. பின்ன ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு வந்த பிறகு ஆப்டிமலாக மாறின பிறகு சுகர் பிபி தனியாக கம்மியாகிறது கண்கூடி பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து ரெகுலராக பிபி செக்அப், சுகர் செக்அப், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிளட் டெஸ்ட், இதெல்லாம் வந்து கரெக்டாக அத்தியாவசியமாக எடுத்தே ஆகணும். இல்லை எந்த விதமான ஒரு செகண்ட் தாட்டே கிடையாது, 2வது யோசனையே கிடையாது. யாராக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் பிளட் டெஸ்ட்டை எவ்ரி 6 மந்த் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது தெரிஞ்சிடும். பிளட்ல லிபிட் ப்ரொஃபைல் எவ்வளோ, லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட்டில் வந்து ட்ரைக்ளிசரைட் லெவலு, அதே மாதிரி 2வது வந்து LDL பேட் கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு, 3வது வந்து HDL குட் கொலஸ்ட்ரால் நல்ல கொழுப்பு. எப்போவுமே வந்து நல்ல வெஜிடேரியன்ஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த HDL லெவல் கம்மியாக இருக்கும், LDL லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் சிவியராக நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ட்ரைக்ளிசரைட் ஜாஸ்தியாக இருக்கும். மேடம் எல்லாம் அப்பப்போ சொல்லுவாங்க, நம்ம சிவஜெயந்தி மேம் ஒரு பர்சன் வந்தாங்க 1168 ட்ரைக்ளிசரைட் இருந்தது. அப்போது அவங்க வந்து ஒரு வாட்டி திருப்பி டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. டெஸ்ட் பண்ண சொல்லும்போது இந்த லேப் கார்டு பேசும்போது அப்படியே மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கணும்னா மேலே எண்ணெய் மிதக்கிறது ரத்தத்தோட துளியில், அவ்வளோ எண்ணெய். புரிஞ்சுதா உங்களுக்கு? எண்ணெய்னா ஃபேட்டு. அந்த லெவலுக்கு அந்த ட்ரைக்ளிசரைட் லெவல் கூட இருக்கும்போது அது டேஞ்சரஸ் லெவல். எப்போ வேணால் என்ன வேணாலும் நடக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரைக்ளிசரைட் சாப்பிட்றவங்க, ட்ரைக்ளிசரைட் கூட இருக்கிறவங்க எக்ஸ்ட்ராவாக கோல்டு வாட்டர் குடிக்கும்போது அது சொலிடிஃபை ஆகிடுறது, அது இன்னும் சாலிட் ஆகி நமக்கு இன்னும் டேஞ்சரஸ் லெவலுக்கு கொண்டு போய் விடுறது. ஐஸ் சாப்பிட்றவங்க, கூலாக சாப்பிட்றவங்க. ஸோ அதனால் அவங்க வந்து கட்டாயமாக இந்த நார்ச்சத்து மிக்க உணவை டெய்லி பேஸில் எடுத்துக்கணும். ஆக்டிவேட்டட் ஃபைபர் டேப்லெட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு முறை 2 முறையோ 3 முறையோ நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மலி அது வந்து 60-90 தானே, ஆக்டிவேட்டட் ஃபைபர் 90 3 டைம்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு இந்த நார்ச்சத்து கிடைக்கிறது இல்லை. வாழைத்தண்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, வாழைக்காய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, வாழைப்பூ கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. சிம்பிளாக 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எல்லா சாப்பாட்லையும் நீங்கள் டெய்லி ஆட் பண்ணி கூட ரொட்டி மாவில் போடலாம், பூரி மாவில் போடலாம், சாப்பாட்டில் போடலாம், ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், சாம்பார் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கூட கூட்டு கறியிலெல்லாம் அழகாக போட்டு நீங்கள் குக்கிங் போதே பண்ணலாம். அது சுட்டாலும் கெட்டு போகாது, சுட சுட போட்டாலும் கெட்டு போகாது. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா அந்த தேவையான நார்ச்சத்து டெய்லி காலமாக அந்த குழந்தைக்கு கிடைக்கும் போது இந்த குழந்தையோட டைஜஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நிறைய குழந்தைகள் வந்து மோஷன் சரியாக போகாது. நிறைய லேடிஸ் அண்டர் வெயிட்டில் இருப்பாங்க, அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டில் இருக்க மாட்டாங்க, வெயிட் வந்து கம்மியாக இருக்கும், ஹைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கு கட்டாயமாக மோஷன் சிக்னஸ் இருக்கும், மோஷன் பிரச்சனை. பிஎம்ஆர் ரொம்ப லோவாக இருக்கும், 1100, 1000, 800, 900 இந்த மாதிரி எல்லாம் பிஎம்ஆர் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக மோஷன் பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி பீப்புள் இந்த நார்ச்சத்து மிக்க உணவு எடுத்துக்கும் போது அவளுக்கு ரிசல்ட்டு day 1 கிடைக்கும். ஸோ இதுவரையிலும் நான் சொன்னதில்லை, யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? நம்ம உணவை நார்ச்சத்து எடுத்தவங்க, நார்ச்சத்து மிக்க உணவு எடுத்துட்டு தனக்கு ரிசல்ட் எடுத்தவங்க யார் யார்? என்னோட சுகர் லெவல் வந்து 11.12 இருந்தது நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது. HbA1c 400க்கு மேலே சுகர் இருக்கு. போஸ்ட் பிராண்டியல் காலம்பர சுகர் வந்து 300க்கு மேலே இருக்கு. இப்போ இந்த உணவில் 5 வருஷமா நான் இந்த நார்ச்சத்து மிக்க உணவு எடுக்கும்போது என்னோட சுகர் லெவல் படிப்படியாக கம்மியாகி இன்னைக்கு நல்ல ஆரோக்கியமாக 9.6க்குள்ளே இருக்கு. HbA1c காலம்பர 99-100க்குள்ள ஃபாஸ்டிங்கில் இருக்குது. பிபி வந்து 120, 130 இந்த மாதிரி வேரி பண்ணுறது. ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு? இப்போ இதெல்லாம் வந்து நான் எப்படி சொல்கிறேன் கான்ஃபிடென்ட்டான, நான் என்னோட பிளட் டெஸ்ட் எடுக்கிறேன். இன்னைக்கு பிளட் டெஸ்ட் எடுக்காதவங்க எனக்கு என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னே தெரியாது. ஸோ அதனால் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு இதை கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு புரியும் இது என்ன நுணுக்கங்கள் இருக்குது சொல்லி. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சுகரில் மாற்றம் வந்திருக்கு? சுகரில் மாற்றம் பார்த்துருக்கீங்க? சுகர் லெவலில் யாராவது ஷேர் பண்ண ப்ளீஸ் மேம். நீலாவதி மேம் சொல்லுங்கள். ஹாப்பி மார்னிங் ஆல். என்னோட பேர் வந்து நீலாவதி, ஏஜ் வந்து 50 இயர்ஸ் ஆகுது. இந்த ஃபேமிலியில் 4 இயர்ஸாக இந்த நியூட்ரிஷன் இருக்கேன். நான் வந்ததுக்கு ரீசன் என்னென்னா சுகரு அண்ட் பிபி இது 2 இருந்தது. அதுக்கு மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி கேட்குதா மேம் பேசுறது?
எட்வெல்ல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லாருமே அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே அக்யூமுலேட் ஆகிட்டாங்கன்னா ஃபோன் எல்லாம் வச்சுக்காம இருந்தாங்க. எட்வெல் நியூட்ரிஷன் கிளப்ல ரொம்ப தூரமா இருக்காங்களா? எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் பேசுறப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அது அப்புறம் வந்து நம்ம உட்காரத்துக்கு பர்பஸ் இருக்காது. இஸ்லாம் நீங்க சொல்லுங்க மேம். ஓகே பேச ஃபோன் எல்லாம் அப்புறம் பேசலாம். கேட்கலைங்க மேடம், கேட்கல. கேக்குறதா? நீலாவதி மேம் பேசுறது கேக்குறதா? கேட்கல. கம் கியர். ஸோ ஹாப்பி மார்னிங் ஆல். என்னோட பேர் வந்து நீலாவதி, ஏஜ் வந்து 50 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த நியூட்ரிஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ டயபெட்டிக் அண்ட் பிபி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி ஆரோக்கியமாக மாறுறதுன்ற ஒரு தேடுதலில் தான் அங்கே ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணி ஒரு 4 months இப்போ சார் சொன்ன மாதிரி ஆக்டிவேட்டட் ஃபைபர் எடுத்து உங்களுக்கு சரியாக இருக்கான்னு கேட்டார் இல்லையா? ஸோ அப்போ எனக்கு வந்து 10th day க்ளோசிங் அப்போ எங்களுக்கு அது சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலி எங்கள் சார் வந்து 22 வருஷமாக சுகரில் இருந்தவர், 3 வேளை மருந்து மாத்திரையில் இருந்தவர். சரியா? அதனால் நாங்கள் வந்து ஒரு 4 months 17 kgs லாஸ் பண்ணோம். ஸோ கவுன்சிலிங் 10th day க்ளோசிங் கொடுக்கும்போது எங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு இதெல்லாம் சரியாகும்னாங்க. அதில் வந்து ஒன்று ஆக்டிவேட்டட் ஃபைபரும் சொன்னாங்க எங்களுக்கு. ஸோ என்னதான் நம்ம பழங்கள் காய்கறிகள் வாங்கி கரெக்டாக நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நம்மளுக்கு அன்னன்னைக்கு தேவையான அளவு நம்மளுக்கு கிடைக்குதான்னா அதில் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதை எஜுகேட் பண்ணாங்க. அது மூலமாக நாங்கள் கண்டிப்பாக கரெக்டாக ஒவ்வொரு நாளும் அவங்க சொன்னபடி கரெக்டாக இருக்குது. அது பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மாதத்தில் என்னோட ஹஸ்பண்ட் ட்ரக் ஃப்ரீ லைஃப்க்கு வந்தார், நான் டயபெட்டிக்காக மாறிட்டார். நான் வந்து மருந்து மாத்திரை ஆரம்பிக்காமையே ஆரோக்கியமாக மாறி இந்த 4 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த ஃபுட்டோட அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு நான் என் கோச்சுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து சீனியர் கோச்சஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்க, அற்புதமான ரிசல்ட். ஒரு டாக்டர் ஃபேமிலியே வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பல பேருக்கு இந்த மாற்றம் வருது. ஸோ இன்னைக்குலேருந்து யாரெல்லாம் இந்த உணவு எடுத்துட்டு இருக்கீங்களோ எல்லாரும் தன்னோட குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கு ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் உங்க குடும்பத்தின் உணவுல டெய்லி நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து இன்னைக்குலேருந்து இந்த மாற்றத்துக்கு ரெடியா இருக்கீங்க? யாரெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க? வேற? ஓகே மேம், சூப்பர் மேம், சூப்பர். திருச்சிக்காரங்க ஆல்வேஸ் அட்வான்ஸ், வெரி குட். யாரெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க? Yes, very good ma'am, Bharati ma'am, super ma'am, thank you. Yes, very good. Ada mama. Very good. So இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு மிக மிக அவசியம். பல குழந்தைகள் இன்னைக்கு வந்து டாய்லெட் போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த குழந்தைகளுக்கு சொல்லவும் தெரியல. இந்த மாதிரி எனக்கு மோஷன் சிக்னஸ் இருக்கு, மோஷன் ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம்னால நான் வந்து அவதிப்படுறேன்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு இந்த உணவுல நீங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது இது இருக்குன்னு சொல்லி. ஆனா இது தன்னோட வேலையை காட்டு. ஓகே, ஸோ சூப்பர், தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கோட செஷன் இங்கே வைக்க பார்த்துட்டு புதுசாக வந்தவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு புதுசாக வந்தவங்க பீப்புள் யாராவது வந்திருக்கீங்களா? மற்ற கிளப்பில் ஷீலா கண்ணன் மேம் உங்கள் கிளப்பில் யாராவது வந்திருக்காங்களா? SK7 ஜன்னி மேம் யாராவது வந்திருக்காங்களா? ஃபர்ஸ்ட் 1 வீக்குக்கு இடையில நேத்து வந்து எடுத்தோம். லாஸ்ட் 1 வீக்ல ஷேக் எடுத்தவங்க யார் யாரு? 1 வீக் ஸ்டார்ட் ஆகி எடுத்துறவங்க யாரு? கை தூக்குங்க. லாஸ்ட் 1 வீக்ல சார் வணக்கம். SK7 வெல்கம் சார். நான் உங்களை என்ன பார்த்த மாதிரி இருக்கு சார்? நான் 148 கிலோல இருந்தேன் சார். ஹாப்பி மார்னிங் சார். என்னோட போட்டோ கொடுங்கப்பா. சார் காட்டணும் இல்லையா? ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு ஷேர் இருக்கா? புக் பிச் புக் கொடுங்களேன். சொல்லுங்க சார். வெல்கம். எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க சார்? உங்க பேரு? ஹாய், என் பேர் அப்துல்லா. அப்துல்லா சார். எங்க இருந்து? இந்த பாருங்க, வேலூர் மாவட்டம் பேரப்பட்டியிலிருந்து பேசுறேன். உங்கள மாதிரி தான் சார் நானும். சட்டுக்கு கழுத்துக்கு மேல தலை மட்டும் தான் இருக்கு, கழுத்து இருக்காது. தோளுக்கு மேல தலை இருக்கும். இந்த மாதிரி ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வந்திருக்கேன் நான். 148 கிலோல இருந்தேன். சார் அப்துல்லா எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? வேலூர் மாவட்டம் பெர்னாமெட்ல இருந்து. என்ன தேடுதல் சார் உங்களுக்கு? வெயிட் லாஸ் மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது சேலஞ்ச் இருக்கா? வெயிட் லாஸ் தான். எவ்வளவு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆச்சரியம் இல்லைன்னா 186. 186. ஆமா. ஓகே, நடக்க முடியறது உங்களால? ஓகே, என்ன வயசு தெரிஞ்சுக்கலாமா? என் வயசு 25. 25 வயசுல 186. ஏதாவது தைராய்டு ரிலேட்டட் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கீங்களா? இன்னொரு சார் நாளைக்கு காலம்பர அதை எடுத்துருங்க. அண்ட் எதுக்கு நான் உங்களுக்கு இவ்வளோ வெயிட் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து உங்க பிளட் டெஸ்ட் தெரிஞ்சிடும். ஸோ ஃபுல் பாடி செக்அப் ஒன்று எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டை நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னது, அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம், அது எப்படி சரியாகலாம் சொல்லி நம்ம வந்து ப்ராப்பரா மேடம்கிட்ட காட்டிட்டு உங்க ரிப்போர்ட்டை காட்டி உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான டீல் கொடுப்போம். ஆனா நீங்க வந்து ஒரு வரலாறு செதுக்க போறீங்க. என்னோட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னா, இப்போ நான் 43 கிலோ கம்மியா இருக்கேன், உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். எனக்கு வயசு இப்போ 49, நீங்க 25. ஆனா நீங்க வந்து உங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்றீங்களா, எந்த காரணத்துக்கு கூட நடுவுல தடையை கொடுத்துறாதுங்க. ஏன்னா நீங்க வந்து டக்குன்னு எங்கேயாவது பிரேக் பண்ணிட்டு நானே சொந்தமா பண்ணிக்கிறேன், அப்புறமா நான் திருப்பி கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சொல்லி பிரேக் பண்ணிட்டீங்கன்னா டபுளா ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வயசு இந்த மாதிரி.
சரியா? பிஎம்ஆர் தார்மாரா இருக்க போறது உங்களோடது. சரியா? சோ என்னோட சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, என்ன சேஞ்சஸ் எத்தனை நாள் எடுத்துட்டு இருக்கீங்க? அது மாதிரி போச்சு. சாரி, நேத்து தான் ஜாயின் பண்ணேன் சார். நேத்திக்கு என்ன சேஞ்ச் தெரிஞ்சது? எவ்வளவு கம்மியா இருக்கு? 300 கிராம்ஸ் கம்மியா இருக்கு. 300 கிராம்ஸ் கம்மியா இருக்கு. வெரி குட். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா சார்? உங்களுக்கு ஒரு அற்புதமான குட் நியூஸ் சொல்லட்டுமா? சொல்லுங்க. காதல் வந்து தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருக்கும். நீங்க வந்து அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள நான் யோசிக்கிறது என்னன்னா, உங்க வயசு, உங்க பிஎம்ஆர், அவங்க கொடுக்கிற டயட் பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள குறைந்தபட்சம் 2 ல இருந்து 3 கிலோ கம்மியாகிறது வாய்ப்பு. ஏன் சொல்றேன் தெரியுமா? ஏன்னா உங்க வயசு இளம் வயசுல இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றவங்க ஒன் டைம் ஷேக் காலம்பரம் எடுத்துட்டு ராத்திரி சாப்பாடு, மதிய சாப்பாடு கரெக்டா சாப்பிட்டு, மதியம் சாப்பாடு கரெக்டா சாப்பிட்டு, காய்கறிகள் மிக்க உணவு எடுத்துட்டீங்கன்னா ஒரு வாரத்துல நீங்க ஒரு மாபெரும் ரிசல்ட்டை பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வெயிட் கபகபான குறையும். சரியா? ஏன்னா வயசு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். மெட்டபாலிசம் சூப்பரா இருக்கு. மேடம், இவருக்கு என்ன மெஷின் யூஸ் பண்ணீங்க? SK7 ஷீலா மேம். இவருக்கு கனடா ஸ்கேன்ல வராது மேம். 135 மேல கனடா ஸ்கேன்ல ஏற முடியாது. என்ன மேம் கனடா ஸ்கேன் இருக்கு மேம்? சரி, ஒண்ணும் இல்ல, அது நான் பேசிடுறேன். Okay. எல்லாரும் லீவ் மீட்டிங்க்கு அப்புறம் கொஞ்சம் SK7 ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். SK7 மேம் மட்டும் ஹோல்ட் ஆன். ஓகே. சோ வெல்கம் சார். அப்துல்லா சார், நீங்க நல்ல ஒரு வரலாறு படைக்க போறீங்க. இறைவன் அருளால ரம்ஜான் முடிச்சிட்டு நீங்க இந்த நோன்பு முடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு. முன் வச்ச கால பின் வச்சிடாதீங்க. அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, थैंक यू வெரி மச். ஓகே, ஹைஃபைல இருந்து யார் வந்திருக்கீங்க? வெல்கம். சோ நல்லா அப்துல்லா சார் வெல்கம் பண்ணுவோம். ஹைஃபைல இருந்து யார் வந்திருக்கீங்க? சார் நியூ கிடையாது, இல்ல எக்ஸிஸ்டிங். 1 வீக்ல இல்லங்க சார். ஓகே, வெரி குட், சூப்பர். நல்ல ஒரு கங்க்ராச்சுலேஷன். நம்ம லாவண்யா மேம் தான் இருக்காங்க. பரவாயில்லை, வாங்க நம்ம நாளைக்கு பாப்போம். இன்னைக்கு நமக்கு இங்க வந்திருக்காங்க 2 பேர். நாம உங்க பேரு சஷ்வினி. எங்க இருந்து மேம் கரெக்ட்டா? வரணைக்கு யார் ஹெல்ப் பண்ணிருக்காங்க? இங்க வரதுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க? அண்ணனா? பேர் என்ன? யுவராஜ் சார். ஓகே, யுவராஜ் சார் ஹெல்ப் பண்ணி, நம்ம அனிதா மேம் ஹெல்ப் பண்ணி, தஷ்வினி மேம் வந்திருக்காங்க. தஷ்வினி மேம், என்ன சேலஞ்ச் சொல்லலாமா உங்களுக்கு? என்ன சேலஞ்சு? நீங்க சொல்லணும்னா விருப்பம் இருந்தா சொல்லலாம். இப்போ நான் சொன்னதுல இருந்து ஏதாவது ஒன்று இருக்கா? ஹெல்த் சேலஞ்சஸ், இந்த மோஷன் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது? பேபி ஃபார்ம் ஆகல. ஓகே, வெரி குட். ஸோ நோ ப்ராப்ளம். நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு இங்கே காத்திருக்கு. பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு மேம் வந்து உங்களை மீட் பண்ணுவாங்க. இப்போ கவுன்சிலிங் சொல்லி கொடுப்போம். பாருங்க சார், உங்க கூட வந்திருக்காரு. சார் பேரு பாலகணேஷ். பரத்ராஜ் சார். பரத்ராஜ் சார் இங்கேருந்து அங்கேருந்து பரணிபுத்தூர்லேருந்து. உங்களுக்கு என்ன ஹெல்த் சேலஞ்சஸ்? தைராய்டு பிரச்சனை இருக்கு. ஓகே, எத்தனை வருஷமா இருக்கு? T3 ஜாஸ்தி இருக்கா? T4 ஜாஸ்தி இருக்கா? TSH ஜாஸ்தி இருக்கா? ரிப்போர்ட் எடுக்கல. ஓகே ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணீங்களா? ஓகே, வெரி குட். ஸோ முதல்ல வந்து இப்போ நம்ம கவுன்சிலிங் சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் அதை பாருங்கள். அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் என்னது, இன்றைக்கி உணவு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது பாருங்கள். டீட்டெயிலாக உங்களுக்கு பேசுவோம். ஓகே, ஸோ வெல்கம். நல்ல தஷ்வினி மேம் அண்ட் பரத்வாஜ் சாருக்கு RTS வெல்கம். ஸோ இன்றைக்கியோட இந்த டாபிக் வந்து நம்ம இங்கே வைண்ட் அப் பண்ணுறோம். ஓகே, ஓகே மேம், நீங்களும் சொல்லுங்கள் மேம், உங்களோட ரிசல்ட் என்ன சொல்லுங்கள். இன்னைக்கு எப்படி இருந்த ரிசல்ட்? நார்மலோட டிஃபரன்ஸ் எப்படி இருந்தது? பட்டாம்பூச்சி மாதிரி இருந்தது? அப்படியே வந்து 4 கிலோ கம்மியாக தர்ஸ்ட் அதிகமாக இருந்தது. வெரி குட். தண்ணி இன்டேக் இருந்தது. மோஷன் எப்படி போச்சு? நார்மல் தான். யூரின் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போச்சு. வேற வெயிட்லெஸ்ஸாக இருக்கு, ஃப்ரீயாக இருக்கு. சேம் டிட்டோ கமிங் மேம். நீங்க லேடிஸ் மேம், உங்களுக்கு ஏதாவது ஒன்று 2 எக்ஸ்ட்ரா இருக்கும் மேம். தூங்கிட்டாங்களாப்பா, நல்லா தூங்கிட்டாங்களாப்பா. வேலை பாருங்க, சூப்பர், வெல்கம், சூப்பர். ஓகே, எல்லோருக்கும் இங்கே காலை வணக்கத்தோட இன்னைக்கு நாள் நல்ல இறைவனுக்கு நல்ல நாளாக இருக்கணும் என்ன வேண்டிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு விடை பெறுகிறேன். தேங்க்யூ வெரி மச்.